சாரி. கியாரா விட நீதான் சின்ன பையன் தருண். சாரிக்கா. கொஞ்சம் நான் சொல்றதே கேளுங்க. ரொம்ப நேரமா கதவை தட்டிட்டு இருக்கோம், யாருமே கதவை திறக்கல. அப்ப உள்ள யாரும் இல்லன்னு தானே அர்த்தம்? ஐயோ பிரக்யா, சாவி உன் காலுக்கு கீழே இருக்கு பாரு. ஆனா இங்க எப்படி வந்துச்சு? ஒருவேளை தெரியாம இங்க விழுந்திருக்கோன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, கிடைச்சிச்சுல, கதவு தர. பிரக்யாக்கு இங்க ஏதாவது மாறி இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா உடனே போலீஸ்க்கு கால் பண்ணிடுவா. அதுக்கப்புறம் போலீஸ் மறுபடியும் என்ன அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஒருவேளை என்னால வெளியே வர முடியலனா இல்ல, இதுக்கப்புறம் எந்த ரிஸ்க்கும் எடுக்க கூடாது. பிரக்யா, இவ ரொம்ப இருமிட்டு இருக்கா. நான் இவளுக்காக போய் கஷாயம் எடுத்துட்டு வரேன், சரியா? நான் இவளை தூங்க வைக்கிறேன். நான் ஏன் மறைஞ்சு உட்கார்ந்துருக்கேன்? இந்த இடத்த விட்டு நான் போயாகணுமே. ஆனா எப்படி தப்பிச்சு போறது? சரி, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். எல்லாரும் அவங்கவுங்க ரூமுக்கு போனதும் டோர் வழியா வெளியே போக வேண்டியதான். இப்போவும் இருமல் வருதா? கியாராவை கொடுங்க, நான் இவளை தூங்க வைக்கிறேன். பிரக்யா, நீ முதல்ல கதவை செக் பண்ணு. மெல்வின் என்ன சொன்னா தெரியுமா? இவ நைட்ல எழுந்திருச்சு ஸ்டூல் போட்டு கதவை திறந்து விட்டுடுறாளாம். வெளியே போக மாட்டேங்கிறா, ஆனா கதவை திறந்து விட்டுடுறா. சோ இட்ஸ் நாட் சேஃப். இவளை என்ன பண்றது? சரி, நான் பூட்டு போடுறேன். பூட்டா? ஆமா, அந்த டோர்ல ஒரு பூட்டு இருக்கு. நான் அதை போய் பாக்குறேன். இல்ல டாடி, மெல்வின் அங்கிள் போய் சொல்றாரு. நான் கதவை திறக்கவே மாட்டேன். நீ எப்ப ரொம்ப கியூட்டா இருப்பன்னு உனக்கு தெரியுமா? எப்ப? நீ போய் சொல்லும்போது. நான் இப்ப போய் சொல்றேனா? இல்ல, நீ கியூட்டா இருக்குன்னு சொன்ன. நான் பூட்டு போட்டுட்டு வந்துடுறேன். கியாரா என்னோட மக, அதுதான் உண்மை. I hate you, Pragya. I hate you. I hate you. அபி பிரக்யாவோட வீட்ல இருக்கான். உண்மையை கண்டுபிடிக்க போயிருக்கான். கியாரா உண்மையிலேயே அவனோட பொண்ணா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஆனா எனக்கு தெரியும், கியாரா அபியோட பொண்ணு கிடையாது. ஏன்னா அவ அபியோட பொண்ணா இருந்திருந்தா இவ்ளோ நேரத்துக்கு அபியும் பிரக்யாவும் எப்பவோ ஒன்னு சேர்ந்திருப்பாங்க. அவங்களுக்குள்ள இருந்த அந்த பழைய காதல் அவங்கள மறுபடியும் ஒன்னு சேர்த்திருக்கும். ஆனா நானும் அபிய ரொம்ப காதலிக்கிறேனே, ரொம்ப அதிகமாவே காதலிக்கிறேன். என்னோட காதலியே அபிக்கு தெரியவே மாட்டேங்குது. அவன் என்ன விரும்பவே இல்லை. ஆனா அட்லீஸ்ட் அவன் என்னோட லவ் இன்சல்ட் பண்ணாம இருக்கலாம்ல. அவன் என் காதல மதிக்கிறது இல்ல, ஆனா எனக்காவது மரியாதை கொடுக்கலாம்ல. அபி என்கிட்ட அப்படி எல்லாம் பேசியிருக்க கூடாது. ஏன் அபி நீ இப்படி நடந்துக்கிற? ஏன் அபி? என்கிட்ட என்ன குறை இருக்கு? பிரக்யாவை விட நான் ரொம்ப அழகு. அவளை விட அதிகமா அபிய காதலிக்கிறேன். அவதான் அபி வேண்டான்னு விட்டுட்டு எப்போ போயிட்டால. அப்ப நான் தான் அவன் கூட இருந்தேன். நான் தான் அபிக்கு அப்போ துணையா இருந்தேன். அவன் கூடவே தான் நான் இருக்கேன். நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன் அபி. ரொம்ப ரொம்ப லவ் பண்றேன். நீ எந்த அளவுக்கு என்ன தள்ளி போன்னு சொல்றியோ அந்த அளவுக்கு
நான் உன்னை நெருங்கி வந்துகிட்டே இருப்பேன். நான் எப்பவுமே உன்னை லவ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். உன்னோட பாசம் எனக்கு கிடைக்கிற வரைக்கும் நான் இப்படியே தான் இருப்பேன் அபி. நான் ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு அபி. நான் ரொம்ப பாசமானவ. நான் உன்னை உண்மையாவே காதலிக்கிறேன் அபி. நீ ஏன் என்ன லவ் பண்ண மாட்ற? ப்ளீஸ் தயவு செஞ்சு என்ன லவ் பண்ண அபி. ப்ளீஸ் நீ என்ன ஏத்துக்கோ. கியாரா என்னோட மகதான்னு நான் என்னைக்கு ப்ரூவ் பண்றேனோ அன்னைக்கு நான் உன் முகத்துல ஓங்கி அரைஞ்சுதான் நினைச்சுக்கோ. ஆனா ஒருவேளை அபி மட்டும் கியாரா அவனோட பொண்ணுதான்னு ப்ரூவ் பண்ணிட்டானா அதுக்கப்புறம் என் நிலைமை? எல்லாரும் ஆரத்தி எடுத்து அவங்கள வெல்கம் பண்ணுவாங்களே. இல்ல என்னால இத யோசிச்சு கூட பார்க்க முடியல. நோ. The number you're dialing is not answering. The number you're dialing is not answering. The number you're dialing is not answering. The number you're dialing is not. No. No. It's not answering. போட்டுட்ட சாவி என்கிட்டே இருக்கட்டும். இப்ப கியாராவை என்கிட்ட கொடுங்க. இல்ல வேண்டாம், நானே இவள ரூமுக்கு கூட்டிட்டு போறேன். ஆனா ரெண்டும் ஒண்ணுதானே பிரக்யா. மெயின் டோர் சாவி என்கிட்ட இருக்கு. ஆனா அவ வேற பூட்டை போட்டுட்டாலே அதோட சாவிக்கு என்ன பண்றது? நல்லா மாட்டிக்கிட்டேன். கியாராவை என்கிட்ட கொடுங்க. அதெல்லாம் ஒண்ணு தேவையில்லை. காலைல நீ சீக்கிரம் மீட்டிங்க்கு போகணும். நீ போய் தூங்கு. ஓ ஆமால, நான் மறந்துட்டேன். தேங்க் யூ. குட் நைட். குட் நைட். குட் நைட். குட் நைட். இந்த வீட்ல யாருக்கு என்ன வேணும்னு உனக்கு எல்லாமே தெரியும்ல. இந்த வீட்ல இவன் மட்டுமா குழந்தை? கம் ஆன் பிரக்யா, தருண் அப்படி சொல்லாத. அவனுக்கு கல்யாணம் ஆக போகுது. நீங்களும் குழந்தை மாதிரி தான் இருக்கீங்க. உங்களையும் தான் பாத்துக்கணும். நீ இப்படிதான் சொல்லுவேன்னு நான் நினைச்சேன். டாடி நீங்க என்ன குழந்தையா? ஆமா குழந்தைதான். நாளைக்கு காலையில அம்மா நம்ம 2 பேரையும் ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க. எனக்கு கோவம் தான் வருது. இது நம்ம பிரக்யாவோட ஃபேமிலி மாதிரி எல்லார்கிட்டயும் நல்லா பேசிட்டு இருக்கா. என் ஃபேமிலி தான் அவ ஃபேமிலிங்கிறத மறந்துட்டா. யாருக்கும் 2 ஃபேமிலி எல்லாம் இருக்க முடியாது. நீங்களும் போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறமா நிம்மதியா உங்களுக்கு தூக்கம் வரும். ஆனா நாள் முழுக்க தூங்காம பாத்துக்கோ. சீக்கிரமா என்ன எழுப்பிடு. ஓகே, நான் எழுப்பிடுறேன். ஓகே, என் பெட் ரெடியா இருக்கா இல்லையா? உங்க மேல எனக்கு அக்கறையே இல்லாத மாதிரி இப்படி கேள்வி கேக்குறீங்க. பிரக்யா பண்றது தப்பு. இப்பவே போய் அவளை திட்டணும் போல இருக்கு. ப்ளீஸ் பிரக்யா, இதெல்லாம் நிறுத்து. இதெல்லாம் என்னால கேட்க முடியல. என்கிட்ட வேற விஷயத்த சொல்லிட்டு இங்க வேற என்னவோ பேசிட்டு இருக்க. அன்னைக்கு நீ என்கிட்ட சொன்னதை நான் எப்படி ஏத்துக்கிட்டேன்? உங்க ஷோல்டர் மேல இப்படி தலை வச்சு தூங்குறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. என்னாச்சு? ஏன் அமைதியா இருக்கீங்க? ஏன் அமைதியா இருக்கீங்கன்னு கேட்டேன். நான் யோசிச்சுட்டு இருந்தேன். என்ன யோசிச்சுட்டு இருந்தீங்க? நானா? நான் என்ன யோசிச்சுட்டு இருந்தேன்னா, உன்னை நான் நேசிக்கிற மாதிரி வேற ஒருத்தங்களை என்னால நேசிக்க முடியுமா? ஆக்சுவலி என் அளவுக்கு வேற யாராலையும் உன்னை நேசிக்க முடியாதுன்னு தோணுது. நான் எப்படி ஏத்துக்கிறது? நீ இதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இது பாரு, நான் எப்பவுமே உன்கிட்ட உனக்காக உயிரை கொடுப்பேன்னு சொல்ல மாட்டேன். ஆனா என்னால கொடுக்க முடியும். ஆனா நான் அப்படி சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் என்னோட கடைசி மூச்சு வரைக்கும் உன் கூட வாழணும்னு ஆசைப்படுறேன். உனக்காக நான் நட்சத்திரத்தை பறிச்சுட்டு வரேன்னு சொல்ல மாட்டேன். அதுன்னு அல்வாவை எடுத்துட்டு வரதுக்கு. ஆனா நீ கேட்டனா மரத்துல இருந்து மாங்காய், கொய்யாக்காய் இது எல்லாத்தையும் கூட எடுத்துட்டு வருவேன். ஆனா நட்சத்திரத்தை கொண்டு வரேன்னு சொல்றதெல்லாம் போய் இல்லையா? அப்புறம் நீ எதுக்காகயாவது கோவப்பட்டனா, என்னை விட்டு எப்பயாவது தள்ளி போனா நான் ஏன் தள்ளி போட போறேன்?
நான் உங்களை விட்டுட்டு போகவே மாட்டேனே. ஏய் இல்ல, சும்மா பேச்சுக்கு தான் சொன்ன, அப்படி நடக்கும்னு சொல்லலையே. நான் தான் இப்படி நடக்காதுன்னு சொல்றேன்ல. இது நடக்காதுன்னு எனக்கு தெரியும், சும்மா பேச்சுக்கு சொன்ன. சரி சொல்லுங்க. என்ன சொல்லிட்டு இருந்தேன்? உனக்கு என் மேல கோவம் வந்துச்சுன்னா, இல்ல நீ என்னை விட்டு தள்ளி போறேன்னா, அண்ட் என்னோட ஈகோவால நான் உன்னை தடுக்கலன்னு வச்சுக்கேன், அதுக்கப்புறம் வாழ்நாள் முழுக்க எனக்கு குற்ற உணர்ச்சி இருந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிஷமும் எதுக்காக நான் உன்னை தடுக்கலன்னு தான் யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். ஆனா உன்னை விட்டு தள்ளி இருந்தா நான் உன்னை மறந்துடுவேன்னு மட்டும் நினைக்காத. எந்த அளவுக்கு நீ என்னை விட்டு தள்ளி இருக்கியோ அந்த அளவுக்கு உன் மேல காதல் இன்னும் ஆழமாயிடும். எப்போ இப்படி நடக்காது. நம்ம காதல் ஒன்னா இருந்தா இன்னும் ஆழமாகும். இன்னொருத்தவங்க மேல காதல் வராதுல்ல? கண்டிப்பா வராது. நம்ம எப்பவுமே ஒன்னதான் இருப்போம். இந்த பெட், நான், என்னோட லைஃப் எப்பவும் உங்க கூடவே தான் இருக்கும். ஓகே, குட் நைட். குட் நைட். நீங்க போய் சீக்கிரமா தூங்குங்க. கியாரா போயிட்டாளா? நான் அவளுக்காக கஷாயம் கொண்டு வந்திருக்கேன். பிரக்யா அவளை தூங்க வைக்க போயிருக்கா. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நானே கொண்டு போய் அவகிட்ட கொடுத்துறேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல, அவகிட்ட கொண்டு போய் கொடுத்துரு. அவ ரொம்ப நடிப்பா, கசப்பா இருக்கு, ஆனா கொடுத்துரு. சித்தி, நான் கொடுத்தா கண்டிப்பா குடிப்பா. சரிப்பா, கொடுத்துரு. நான் எதுக்காக இங்க வந்தேன்? கியாராக்காக, பிரக்யாக்காக இங்க வந்தேன். ஆனா இப்ப அவங்க என் சொந்தமாவே இல்ல. கியாரா கிங்க டேடின்னு கூப்பிடுறா. பிரக்யா வேற இந்த ஃபேமிலியை நல்லபடியா கவனிச்சுக்கிறா. ஆனா நான் இவ என் ஃபேமிலி ஆகணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா இதுதான் அவளோட ஃபேமிலியா இருக்கு. பிரக்யா இவங்க கிட்ட பாசமா நடந்துக்கிறா. இங்க இருக்கிற எல்லாரையும் அவளோட சொந்தமா நினைக்கிறா. இன்னைக்கே எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ணி என்னோட மகளையும் என் மனைவியையும் கூட்டிட்டு போலான்னு நினைச்சேன். ஆனா பிரக்யா இன்னொருத்தவங்களோட அவளோட பெட்டை ஷேர் பண்ணிக்கிறா. அவ எனக்கு சொந்தமா இல்லை, அவ வேற ஒருத்தங்களுக்கு சொந்தமாயிட்டா. எல்லாமே எனக்கு கிடைக்கணும்னு தான் வந்தேன். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையும் இழந்துட்டு தான் போவேன்னு நினைக்கிறேன். பாட்டி கஷாயம் கொண்டு வருவாங்க, அதை நீ பேசாம குடிக்கணும். குடிக்க மாட்டேன்னு அடம் பிடிச்சா உனக்கு எதுவுமே கிடைக்காது. அப்படின்னா நான் இப்ப ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா? உன் சேட்டியை நிறுத்தவே மாட்டியா? ஏய் வேண்டாம் வேண்டாம். எதுக்காக ரெண்டு பேரும் சிரிச்சிட்டு இருக்கீங்க? ஐயோ, ஏன் நீங்க கொண்டு வந்தீங்க? நான் கொண்டு வந்திருப்பேன்ல. நான் கியாராவுக்கு என் கையால இதை ஊட்டி விட வந்திருக்கேன். இது என்னது டாடி? கஷாயம். இல்ல டாடி, எனக்கு கஷாயம் வேணாம். ப்ளீஸ் என்ன விட்டுருங்க ப்ளீஸ். பிரின்சஸ், அப்பா கூட மியூசிக் கான்சர்ட்டுக்கு யார் வரணும்னு ஆசைப்பட்டது? நீங்க எதுக்காக இப்படி சொல்றீங்கன்னு எனக்கு தெரியும். எதுக்கு? நான் போகணும்னு தான் ஆசைப்படுறேன். ஆனா கஷாயம் குடிச்சாதான் போகணும்னா நான் வரல. கூல் ட்ரிங்க்ஸ், ஐஸ்கிரீம், அப்புறம் எதுக்காக நீ சாப்பிட்ட? இப்ப பேசாம குடி. பிரக்யா எப்படி இன்னொருத்தவங்களோட அவளோட பெட்டை ஷேர் பண்ணுவா? அவ என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணிருக்கா. எப்படி அந்த ப்ராமிஸை மீறினா? அவ எனக்கு பதில் சொல்லிதான் ஆகணும். அதுவும் இப்பவே, எல்லார் முன்னாடியும். நான் கோவத்துல என்ன பண்ணிட்டு இருக்கேன்? நான் இங்க இருக்க கூடாது. பிரக்யா கிட்ட ஏதாவது கேட்க போய் கிங்க என்ன பார்த்துட்டான்னா நான் என்ன பதில் சொல்ல முடியும்? இல்ல வேணாம் டாடி, ப்ளீஸ் டாடி, சொன்னா கேளு, அமைதியா இரு. ப்ளீஸ். இங்க பாரு, இத குடிச்சதுக்கு அப்புறம் ஃபுல்லா கியூர் ஆயிடும். டாடி டாடி ப்ளீஸ் ப்ளீஸ், இது ரொம்ப கசப்பா இருக்கும். அப்பா கொடுத்தா இது கசப்பா இருக்காது. எங்க வாய் ப்ளீஸ் பார்க்கலாம். வேண்டாம் அம்மா, சொல்லுங்கம்மா, எனக்கு வேண்டாம். நான் உன்னை ஐஸ்கிரீம் சாப்பிட வேண்டாம்னு சொல்லல, ஆனா தப்பான டைம்ல சாப்பிடாதன்னு சொல்லியிருக்கேன். சரி, இதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட கேட்டுட்டு தான் ஐஸ்கிரீம் சாப்பிடுவேன் ப்ளீஸ். இப்ப ஒரே ஒரு தடவை இந்த கஷாயத்தை குடிச்சுக்கோ. உனக்கு எவ்வளவு இருமல் வருது பாரு. ப்ளீஸ் குடி. ப்ளீஸ் ஒன் சிப் குடி. ஒன் சிப். ட்ரை பண்ணு. இல்ல டாடி, இதோட ஸ்மெல்லே நல்லா இல்ல. நான் இத குடிக்க மாட்டேன் ப்ளீஸ் டாடி. பிரக்யா விட்டுரு, இவ கண்டிப்பா குடிக்க மாட்டா. ஓகே தென், see you girls, have a good night. குட் நைட். அப்புறம் ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டா என்னுடைய டோரை நாக் பண்ணுங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஏதாவது தேவைன்னா நானே போய் எடுத்துக்கிறேன். ஓகே, அண்ட் காரிடாரோட லைட்ஸை ஆஃப் பண்ணிடுறேன். டோன்ட் வரி. ஓகே, நீங்க போய் தூங்குங்க. குட் நைட் டாடி. பை, குட் நைட். கிங் இன்னொரு ரூமுக்கு போய் தூங்க போறானா? அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் வேற வேற ரூம்ல தூங்குறாங்களா? அப்படின்னா நான் நினைச்சது தப்பா? இவ்வளோ நேரம் கிங்கோட ஃபேமிலி கிட்ட பிரக்யா பேசினதை பார்த்து நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். பிரக்யா அவளுக்குன்னு ஒரு தனி ஃபேமிலியை உருவாக்கிக்கிட்டான்னு நினைச்சேன். அது உண்மை இல்லை. பிரக்யா இந்த ஃபேமிலியை அவளோட ஃபேமிலியா நினைக்கிறா. ஆனா என்னோட இருந்த உறவு அவளுக்கு கிங்கோட இல்லை. பிரக்யா தன்னோட சத்தியத்தை மீறல. அவ எந்த சத்தியத்தையும் மீறல. அவ எப்பவுமே எனக்கானவளா தான் இருந்திருக்கா. அவ என்னோட பிரக்யா.
வரீங்களா? எதுக்குங்க இவ்வளவு லேட் ஆச்சு? வர வழியில ரோட்ல ஒரு ஆக்சிடென்ட் த்ரிஷா. அந்த டிராஃபிக் ஜாம்ல என்னால வர முடியல. சரி சன்னி எங்க? உங்களுக்காக வெயிட் பண்ணி பண்ணி தூங்கிட்டான். எதுக்கு அவன் அழுவணும்? அதான் முன்னாடியே பேய் கனவு கண்டிருக்கான்ல. முன்னாடி எல்லாம் கனவுல பேய பாத்திருக்கான். இப்ப இவனே பேயா மாறிட்டேன்னு சொன்னான். என்னது? ஆக்சுவலி அவன் என்ன சொன்னான்னா, அவனை ஒரு பேய் புடிச்சு கடிச்சிருச்சான், அதனால அவனே பேயா மாறிட்டானா. இதுல வேற நாளைக்கு கிளே இருக்கான்ல, அவன் பிரின்ஸ் ஆக போறானா. அதுக்கு முன்னாடியே மான்ஸ்டர் ஆனதால அவன் பயந்துட்டான் போல இருக்கு. சரி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ப்ரே பண்ணதுக்கு அப்புறம் எல்லாம் சரியா போயிடும். ஐ நோங்க. மாமா வரலையா? அவன் கொஞ்சம் லேட்டா தான் வருவான். ஓகே சரி வாங்க உள்ள போலாம். த்ரிஷா தேங்க்யூ. ஏங்க? என் லைஃப்ல வந்ததுக்கு, என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு. உனக்கு தான் உண்மையிலேயே உறவுகளோட கடமை என்னங்கிறது தெரிஞ்சிருக்கு. அபி உன்னை தான் குடும்பத்தில் ஒருத்தையும் நினைக்கிறான். ஆனா நீ உண்மையிலேயே இந்த உறவுக்கான கடமையை நிறைவேற்றுற. அவனுக்கு நீ எல்லா விதத்திலையும் உதவியா இருக்க. உனக்கு ஒன்று தெரியுமா? நீ இப்ப சின்ன வயசு ஆலியா மாதிரியே தான் இருக்க. ஏன்னா அவ அபியை விட்டு கொடுக்கவே மாட்டா. நல்ல வேலை நீ சின்ன வயசு ஆலியா மாதிரி இருக்க. இப்ப இருக்கிற ஆலியா மாதிரி மட்டும் இருந்தனா சண்டை தான் வந்திருக்கும். போலாமா? தானு சொன்னது கரெக்டு தான். ஃபைட் ஃபார் யுவர் ரைட். ஒருவேளை உன்னோட உரிமை உனக்கு கிடைக்கலனா அதை பிடுங்கிறதுக்கும் நீ யோசிக்காத. தனு என்ன செஞ்சிட்டு இருக்காளோ அதையே நானும் செய்ய போறேன். எனக்கு சொந்தமானதை நான் அடைஞ்சே தீருவேன். நீ ரொம்ப பொறுத்து போயிட்ட ஆலியா. உன்னோட பொறுமையை அவங்க ரொம்ப கேவலமா பாக்குறாங்க. இதுக்கப்புறமும் பொறுமையா இருக்கிறதுல அர்த்தமே இல்லை. பிரபாவை நான் எப்படியும் அடைஞ்சே தீருவேன். நமக்கு நடுவுல யாரும் வரமாட்டாங்க. நமக்கு நடுவில் யாராவது வந்தாங்கன்னா நான் உங்களை விட மாட்டேன். அப்படி எதுவும் ஆகாதுன்னு சொல்றேன்ல. நீ சொன்னா மட்டும் போதுமா? ப்ராமிஸ் பண்ண. ப்ராமிஸ். நார்மல் ப்ராமிஸா ஸ்ட்ராங் ப்ராமிஸா? ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ப்ராமிஸ். குங்குமத்துல எப்பவும் உங்க பேர் தான் எழுதியிருக்கும். நான் என் ஹஸ்பண்டை ரொம்ப காதலிக்கிறேன். ஐம் சாரி பிரக்யா. நான் உன்னை பற்றி தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். கண்ணால் பார்த்ததை உண்மைன்னு நினச்சிக்கிட்டேன். ஆனால் உண்மை என்னன்னா, நீ என்னோட மனசை உடைக்கலாம், ஆனால் எனக்கு பண்ண சத்தியத்தை எப்போவுமே உடைக்க மாட்டேன். உன்னோட மனசு கல்லாக மாறிடுச்சுன்னு நினச்சேன். ஆனால் நீ சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும், நீ பண்ண ஒவ்வொரு சத்தியமும் கல்லில் எழுதுன மாதிரி அழியாமல் இருக்கும்னு நான் இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்போவும் நீ என்னதான் ஹஸ்பண்டாக நினைக்கிற, எனக்கு கொடுத்த சத்தியத்தை நிறைவேற்றுற, என்னதான் காதலிக்கிற. அதனால தான் கிங்கோட ஒரே வீட்டில் இருந்தும் நீ ஒரே ரூம்ல இல்லை. என்ன நீ ஹஸ்பண்டா நினைக்கிறதுனால தான் என்கிட்ட சொல்லாமலே நீ எனக்காக வரலட்சுமி விரதம் இருந்த. நான் இந்த விரதத்தை என் ஹஸ்பண்டுக்காக தான் இருக்கேன். எல்லாமே பழைய மாதிரி தான் இருக்கு. எதுக்கு நீ மட்டும் மாறிட்ட? எனக்கு தெரியுற காதல எதுக்கு நீ என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிற? அதுக்கு என்ன காரணம்? கேராவை கூட்டிட்டு எதுக்காக என் லைஃப்ல வர மாட்டேங்கிற? உன்னை என்ன தடுக்குது பிரக்யா? என்ன தடுக்குது? இந்த ஆல்பம் எங்க எப்படி? சாவி வெளியே கிடந்துச்சு. யாராவது சாவி எடுத்து உள்ள வந்திருப்பாங்களோ? கண்டிப்பா கியாரா வேலையா தான் இருக்கும். அவ தான் எடுத்து போட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு வச்சிருப்பா.